அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைங்களுக்கு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அர்ஷான் பேரிச்சம்பழம் சாப்பிடும். ஆசிர் சுத்தமாக தொடவே மாட்டான். அதனால் அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? 4-5 பேரிச்சம்பழம் விதை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் என்ன அப்படின்னா, பிடிக்காத ஒன்று பிடிச்சதோடு சேர்த்து கொடுத்துருவேன். பிள்ளைங்களுக்கு பிரெட் டோஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும். முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருந்த பேரிச்சம்பழம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டியிருக்கேன். ஏன்னா அந்த தோல் இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க. வேணும்னா ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். தோசைக்கல்ல நெய் சேர்த்துட்டு பிரெட் டோஸ்ட்டாக போட்டு கொடுத்துருவேன். பிள்ளைங்க சுத்தமாக கண்டே பிடிக்க மாட்டாங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலும் சரி, சீனிக்கு பதில் டேட் சேர்க்குறது ரொம்பவே ஹெல்த்தி இல்லையா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா, சப்பாத்தி ரொட்டிக்கு மாவு திரட்டும் போது தனியாக ஒரு பிளேட்டில் மாவு வச்சு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் மேலே மூடியில் ஒரு கத்தி சூடு பண்ணி ஹோல் போட்டிருக்கேன். இப்படி போட்டு நம்ம திரட்டணும் அப்படின்னா கவுண்டர் டாப்பும் க்ளீனாக இருக்கும், மாவும் வேஸ்ட் ஆகாது, மிச்சமான மாவையும் நம்ம அடுத்த தடவை யூஸ் பண்ணலாம். நைட்டு ரொட்டி கூட பன்னீர் மட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ.